ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வர சென்னையா ஊட்டியான்ற லெவலுக்கு கிளைமேட் மாறிட்டு வருது. சரி வாங்க, இன்றைக்கி சந்தையில் என்னெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னு போய் பார்க்கலாம். மக்களே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப பழமையான ஒரு வேல்வ் ரேடியோ பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து டெலிகிராஃப்ட் பிராண்டோடது. யூஸ்வலாக டெலிகிராஃப்ட் வேல்வ் ரேடியோஸ் வந்து கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும். ஸோ இந்த செட்டு ஆனால் 6500க்கு ரொம்ப அதிக ப்ரைஸில் கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உள்ள காம்பனன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அதே கடையில் வந்துட்டு இந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டும் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து ஷோகேஸ் இது மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஃபங்க்ஷனிங் ஆகுமான்னு தெரியல, பட் ஓகே, இந்த மாதிரி வந்து நம்மளும் ஒரு கலெக்ஷன் வேணும்னா இது பார்த்து வாங்கிக்கலாம். அண்டு நிறைய இந்த மாதிரி பழங்காலத்து பொருள்லாம் வச்சுருந்தாங்க. இதை வந்து பார்த்தா ஒரு கூடை மாதிரி இருந்தது. ஸோ அது பார்த்திங்கன்னா மெட்டலில், ஃபுல்லாக மெட்டல்லையே அழகாக கூட மாதிரி இருந்தது. 2 கைப்பிடியெல்லாம் வச்சு, இது கண்டிப்பாக பழங்காலத்து தான் இருக்கும். நிறைய சாவிகள்லாம் இருந்தது. சாவி, பழங்காலத்து பூட்டு, வெட்டு கத்தி, சிசர்ஸ், இதெல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இந்த பெல்லெல்லாம் பாருங்களேன், ஷேப்பு எப்படி இருக்குன்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாமே போட்டு ஒரு கடையில் வச்சுருந்தாங்க. ட்ரங்க் பெட்டி, இந்த நைட் லேம்ப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இந்த பழைய கிளாஸ் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த டிவி பாருங்களேன், இது வந்து இந்த கார் மூவியில் வரும், சின்ன பசங்களுக்கு தெரியும். இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஷேப்பில் வந்துட்டு இந்த கார் இருந்ததுங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து வச்ச உடனே சேல் ஆயிடுச்சுன்னாங்க. நண்பர் ஒருத்தர் தான் வாங்கியிருந்தார். பட் செம்ம பீஸாக இருந்தது. இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவ்க்கு சூப்பராக இருக்கும், வீட்டில் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டமாக விற்கிறதுக்கு. அண்ட் அதே கடையிலே வந்துட்டு இன்னொரு டிவி ஒன்று வச்சுருந்தாங்க. இது கலர் டிவின்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப போர்ட்டபிள் டிவி வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து சேல் ஆயிடுச்சுன்ட்டாங்க. ஸோ நம்மளை வந்து பார்க்க மட்டும்தான் முடிஞ்சது. பரவாயில்ல, ரெண்டும் வந்து நல்ல கலெக்ஷன்ஸு. அண்ட் ஃபுல்லாக ஜியாமெட்ரி பாக்ஸ் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து 3 பீஸ் 100 ரூபான்ற மாதிரி சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் லைக் ஃபுல் ஐட்டமும் இருந்தது. ஸோ எதுவுமே வந்து யூஸ்ட் ஐட்டம் கிடையாது, எல்லாமே ஃபுல் பீஸ் இருந்தது. ஸோ ஜியாமெட்ரி பாக்ஸும் சில பேர் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து செட் ஆகுமான்னு பாருங்கள். அண்ட் இன்றைக்கும் ஒரு ரீல் டு ரீல் பிளேயர், ஸ்பூல் பிளேயர் வந்து பார்க்க முடிஞ்சுது. இது வந்து இப்போ ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் தான் இருந்தது. 1000 rupees தான் சொன்னார். நண்பர் வந்து இதை வாங்கிட்டார், இதை கொஞ்சம் ரெஸ்டோர் பண்ணி பார்க்கலான்ட்டு. அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச டிரான்சிஸ்டர் மாடல்னு நினைக்கிறேன். அண்டு கிரண்டிக்கோடது, மேட் இன் ஜெர்மனி. ஸோ நல்ல பிராண்ட் இது, நல்ல செட்டும் கூட. ஒர்க் ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் இதோட குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி. செக் பண்ணி பார்த்தேன், எதுவும் பெல்ட்டு இருந்த மாதிரி தெரியல. கண்டிப்பாக பெல்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் நாப்ஸ் வந்து மிஸ் ஆகுது, அண்ட் பிராண்டிங் நேமும் மிஸ் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக ரெஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். அண்டு பேஜர் பார்க்க முடிஞ்சதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு எதுவும் கேசியோ பிராண்டில் வந்துட்டு பார்க்க முடிஞ்சுது. ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கியிருந்தார், காமிச்சார் எனக்கு. ஸோ கேசியோ பிராண்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் ஒரு பேஜர். ஸோ பேஜர்லாம் ஒரு காலத்தில் செம்ம இதாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். இப்போ வந்து அது ஏன்ஷியன்ட் இதாகிருச்சு. அண்ட் சோனியோட ஒரு டேங்கர் மாடல் 2-in-1 பார்க்க முடிஞ்சது. ஸோ இது பார்க்கறதுக்கே செம்ம புல்லட் ப்ரூஃபாக இருந்ததுங்க, ஹெவி வெயிட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து ரெஸ்டோர் பண்ணணும். ரெஸ்டோர் பண்ணால் இதெல்லாம் வந்து சூப்பர் மாடலாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் டிரான்சிஸ்டர் விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. அண்ட் ஒரு கிளாக்கு பார்த்தங்க, இது பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருந்தது டிசைன். பின்னாடி ஃபேன் மாதிரி வச்சு, எல்லாம் வந்து சும்மா ஷோகேஸ் தான், பட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குவாட்ஸ் கிளாக்கு. அண்ட் இன்றைக்கி ஒரு பெட் டைப் நேஷ்னல் பேனசானிக் பார்க்க முடிஞ்சுது. பேக் டோர் மிஸ்ஸிங், பேட்ரி டோரு. அண்டு கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா ஓகே தான். இது வந்து நிறைய வேலை தேவைப்படும் இதுக்கு. அண்டு நான் ரிட்டன் போகிறது வரைக்கும் இது சேல் ஆகாமல் இருந்தது. ஸோ யாராவது மார்க்கெட் போகிறீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அந்த பெட் ஷாப் பக்கத்தில் வரும். அண்ட் இந்த டாக் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா இதுன்ற மாதிரி இருந்தது. நல்ல பெருசாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் டாக் மாதிரி செஞ்சுருக்கலாம். இது பார்க்கும்போது இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஏதோ ஒரு மிருகம் இருந்தது. ஸோ இது மாதிரி வாரம் வருதுன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த டிரான்சிஸ்டர் ரேடியோவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு தெரியும். இது மாதிரி கேட்டிருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மாதவன் ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து இந்த ரேடியோ பற்றி அடிக்கடி கேட்குறாரு. இது வந்து நம்ம ஜானகிராமன் ஷாப்பில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஷாப்பில் இருந்தது, அங்கேருந்து தான் இதை நான் வந்து ஷூட் பண்ணேன். பட் இது வந்து அதுக்கப்புறம் ஜானகிராமன் வாங்கிட்டார். இது என்ன செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பவர் ஆஃப் கண்டிஷன். ஸோ எடுத்து உள்ள டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை உள்ள ஏதாவது கனெக்ஷன் கட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு தான் இது வந்து ரெடி பண்ணி தான் வாங்கணும். 2100 சொன்னார், செக் பண்ணி பாருங்கள்.
அண்டு ஒரு ஸ்லிம்மான ஒரு மானிட்டர் இருந்ததுங்க. இது வந்து ஒர்க்கிங்ன்ற மாதிரி சொன்னார். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 8,000 கோட் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு வெளியே கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும்னு நினைக்கிறேன். இது 20+ வரும்னு நினைக்கிறேன். HDMI அண்ட் VGA போர்ட் சப்போர்ட்டும் இருந்தது, இன்புட்டு. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா செம்ம பீஸுங்க இது டிஸ்பிளே. அண்ட் இதை பார்க்கறதுக்கு ஒரு CD பவுச் மாதிரி தெரியுது அவங்களுக்கு. ஆக்சுவலாக இது CD பவுச் இல்லை, ரெக்கார்ட் பவுச்சு. ரெக்கார்டுக்கு பவுச் இப்போ தான் பார்க்குறேன் நான். 7 இன்ச் ரெக்கார்டுக்கு வந்து பவுச் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து பாலிவுட் மூவிஸ் தான். ஸோ இது வந்து பேக்காக வாங்கலாம். 100 ஒரு ரெக்கார்டு 100ன்ற மாதிரி சொன்னார். பல்காக வாங்கினா மேபி டிஸ்கவுண்ட் மாதிரி போட்டு தருவார். ஸோ நம்ம மாதவன் ஷாப்பில் தான் இருந்தது இது. அப்புறம் இந்த வுட் ஒர்க் பாருங்களேன், செம டெரராக இருந்துங்க. இது பார்க்கும்போது என்னடா இது, பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மர்மமாக போட்டால் அவ்வளோதான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து வீட்டு ஃப்ரண்ட்டில் வச்சா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஸ்மைலே வந்து டேஞ்சரான ஸ்மைலாக இருந்தது. அண்ட் இங்கே ஒரு ஷாப்பில் ஃபுல்லாக துணி போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு இடையில் வந்துட்டு ஒரு போஸோட ஒரு ஹோம் தேட்டர் சிஸ்டம் வச்சுருந்தாருங்க. கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸும் 3,500, ரொம்ப கம்மியாலாம் சொல்லலை, 3,500 தான் சொன்னார். ஒர்க்கிங் கண்டிஷன்ற மாதிரி சொன்னார். சப்போஸ் யாராவது அந்த சைடு வரீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். போஸு சொல்லவே தேவையில்லை, அதுவும் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸும் ஓகே தான், 3,500 நெகோஷியேட் பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணுவார். அண்ட் நிறைய இந்த சேர்ஸ் எல்லாம் வந்து புதுசு வேணும், ஆஃபீஸ் சேர்ஸ் வேணும்னு செக் பண்ணுறீங்கன்னா பாருங்கள். ஸோ ப்ரைஸ் செக் பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்குங்க. இது நான் வந்து ப்ரைஸ் கேட்கல, அப்படியே போகும்போது பார்த்தது. நிறைய இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா நேற்றுக்கு ஈவினிங் செம மழை போல். அண்டு ஸோ நிறைய ஷாப்ஸும் ஓப்பனும் ஆகலை. ஸோ இந்த ஷாப்பில் யூஸ்வலாக நிறைய ஸ்பேர்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு சோனி பிராவியா டிவி வச்சுருந்தார் அண்ட் ஒரு வாக்மேன் பார்க்க முடிஞ்சுது. நிறைய ஸ்பேர் அடாப்டர்ஸ் அண்ட் POS மிஷின்ஸ் இதெல்லாம் கூட பார்க்கலாம். CCTV கேமராஸும் இங்கே வந்து நிறைய கிடைக்கும். அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு நிறைய வாட்சஸ் வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க. எல்லாம் வந்து புது வாட்சஸ்ஸு, குவாட்ஸ் தான், மோஸ்ட்லி வந்து குவாட்ஸ் தான் இருந்தது. இதில் நான் ஒரு சில வாட்ச் காட்டுறேன் பாருங்கள். அதெல்லாம் வந்து இப்போ கூட நிறைய பேர் கட்டி பார்க்குறேன் நான். ஸோ அதெல்லாம் வந்து ஃபாதர்ஸ் கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அப்பாவுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு இது. அண்ட் நிறைய அதர் வாட்சஸும் இருந்தது. நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு இது பண்ணலாம். கேசஸ் எல்லாம் இருந்ததுங்க, அதாவது ஸ்ட்ராப் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து புதுசாக இருந்தது. சாம்சங்கோட ஒரு கேலக்ஸி வாட்சும் இருந்தது, வாட்ச் அல்ட்ரான்ட்டு. இது சேல் ஆயிடுச்சுன்னாரு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் பண்ணாதீங்க, இது ஆல்ரெடி சேல் ஆயிடுச்சுன்ட்டாரு. ஒரிஜினலான்றதுக்காக செக் பண்ணேன் நான், பட் பார்க்க முடியல. அண்ட் இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ யாராவது வந்து பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறீங்கன்னா பாருங்கள். இது இனிஷியலாக வரும்போதே வரும் இந்த ஷாப்பு. அண்ட் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸு, கண்டெய்னர் பாக்ஸ் வந்து 4 பீஸ் வந்து 100 rupeesன்ற மாதிரி சேல் போட்டிருந்தாங்க. கண்டெய்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கிச்சனுக்கோ இல்லை நம்ம ஏதாவது ரெஸ்டோர் பண்ணுறோம், ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னா கூட யூஸ் ஆகும். ஸோ 4 பாக்ஸ் வந்து 100 rupeesன்றது அஃபோர்டபுள் தான். அண்ட் இந்த ஷாப்பில் நிறைய வந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் கிடைக்கும் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் கிடைக்கும். இந்த டைம் பாருங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஐடியா தெரியுதான்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு போர்ட்டபிள் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. ஸோ டிவி ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்க, போர்ட்டபிள் பிளாக் அண்ட் ஒயிட் டிவின்னா இந்த லொக்கேஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பழைய VCRs ரேடியோஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது வந்து நம்ம மிஸ்டர் மாதவன் ஷாப் தான். ஸோ இன்றைக்கி நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுருந்தாரு. அண்டு கிராமஃபோன் ஒன்று இருந்தது, அது காலையிலே சேல் ஆயிடுச்சுன்ட்டார். பியானோ இதெல்லாம் கூட இருக்குது, கீபோர்டு. ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு பழைய VCR இருந்தது, ப்ளூரே பிளேயர்ஸ். அண்ட் பக்கத்து ஷாப்பில் ஒரு சோனி PSPன்னு போட்டு பக்கா டூப்ளிகேட்டுங்க. இது எடுத்தால் வெயிட்டே இல்லை, ஏதோ வந்து பிளாஸ்டிக் டப்பா எடுத்த மாதிரி இருந்தது. இது வந்து 400 rupees சொன்னாங்க. 400ன்றது ஓகே தான், பட் இந்த ரெக்கார்ட் பிளேயர் சேலுக்கு வச்சுருந்தாங்க, HMV Fiesta. இது வந்து ஓப்பன் பண்ணி கூட பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க. பக்கா கண்டிஷன் 5,000. ப்ரைஸ் ஓகேனா பார்த்து எடுத்துக்கோங்க, ஆனால் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. சரி ஓகே, யார் அந்த லக்கி பர்சனோ செக் பண்ணி பார்க்கட்டும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் பார்த்தங்க. இது ஃபுல்லாக கெப்பாசிட்டர்ஸை வந்து சீரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, இது வந்து மேபி அந்த பவர் சர்ஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இப்போது மெயின்லேருந்து UPSக்கு மாறும்போது அந்த டிஃப்ரென்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அண்ட் அதே ஷாப்பில் இந்த லெதர் பவுச்சோட ஒரு ரேடியோ பார்த்தோம், ஃபிலிப்ஸோடது. கண்டிஷன் வந்து ஓகே தான், நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அண்ட் இது வந்து மீடியம் வேவ் மட்டும்தான், மீடியம் வேவ் அண்ட் ஷார்ட் வேவ்.
ஒன்லியும் ஏதோ ஆடிட்டு இருந்தது. சரி, அதனால் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் வரல. அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு விசிஆர் சேலுக்கு வச்சுருந்தாங்க. 500 rupees தான் சொன்னாங்க. பட் இதுலேயும் வந்துட்டு ஷேக் பண்ணும்போது உள்ளே ஏதோ ஆடிட்டு இருந்தது. ஏற்கனவே விசிஆர்ஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க, பட் வாங்குறது எல்லாமே ஏதாவது ஃபால்ட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கலை. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ஹை ஹோம் ஐபாட் ஸ்டேஷன் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஸோ மேலே கிராக் விட்டுருந்தனால கண்டிப்பாக உள்ளே வந்து பெரிய டேமேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டோம். ஸோ இங்கே யூஸ்வலாக நிறைய பாத்திரங்கள் ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். அண்டு 2-in-1s. அண்டு சோனியோட டைரக்ட் டிரைவ் ரெக்கார்ட் பிளேயர் பார்க்க முடிஞ்சதுங்க. இது எடுத்த உடனே 3000 சொன்னார். கண்டிஷன் ஓகே தான். ஹெட் இருந்தது வித் நீடிலோட. கேட்ரேஜ் ஓகே தான். அண்டு பிளாட்டரும் ஓகே தான். அண்ட் டிடினால ஓகே, இது வந்து கொஞ்சம் சவுண்டு ரிலையபிளாக இருக்கும். பட் நண்பர் என்ன சொன்னார்னா, இது ஒரிஜினல் சோனி கிடையாதுங்க, இது வந்து இந்தியா டைப், ஏதோ ஒரு மேட் இன் இந்தியா டைப்பு சோனின்ற மாதிரி சொன்னார். எனக்கு குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. அண்ட் இதில் வந்து ப்ரீஆம்ப் போர்டும் இருக்காதுன்ற மாதிரி சொன்னார். ஸோ எனக்கு தெரியல, யாராவது இதில் எக்ஸ்பர்ட் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சோனியோட டைரக்ட் டிரைவ் ரெக்கார்ட் பிளேயர். டஸ்ட்டு கவர் உடஞ்சிருந்தது, மற்றபடி ஓகே. அண்ட் ஒரு கடையில் கூட்டம் குமிஞ்சிட்டு இருந்தது. என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஃபுல்லாக வந்து அந்த பவர் பேங்க்கு, ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஏதோ ஆஃபரில் போட்டிருப்பாங்க போல். ஏகப்பட்ட கூட்டம் ஃபுல்லாக அள்ளிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. மேபி ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க போல். அண்ட் இங்கே வந்துட்டு யூஸ்வலாக நம்மளுக்கு நிறைய இந்த 2-in-1s அண்ட் ஹோம் தியேட்டர்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய வச்சுருந்தாரு. சவுண்ட் பார்ஸும் இருந்தது. ப்ரைஸை நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு வாட்டர் ஆர்ஓ ப்யூரிஃபையர் கேட்குறீங்க, இங்கே லொக்கேஷன் வேணால், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணால் கேளுங்க, தனியாக நான் கொடுக்குறேன். ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் ஆர்ஓ டீட்டெயில்ஸ் வேணும்னா. அண்ட் இந்த த்ரிஷூல் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ரேடியோன்ற மாதிரி நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யூஸ்வலாக அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பக்காவாக பிக்கப் பண்ணுன்ட்டு. அப்புறம் நடமாடும் ஒரு மருந்து கடை ஒன்று பார்க்க முடிஞ்சது. இங்கே கார்லேயே அழகாக ஒரு ரவுண்ட்ஸில் போயிட்டு இருந்தாங்க. ஒரு பாட்டில் வந்து 100 ரூபாவா, எல்லா வழியும் வந்து க்யூர் பண்ணுமா. அண்ட் வாட்சஸ் பாருங்கள், ஆஸ் யூஷுவல் இது வந்து இந்த பெப்சி டைப்புன்னு சொல்லுவாங்க இந்த வாட்ச் டிஸ்பிளே. இது யூஸ்வலாக அந்த காஸ்ட்லி ராலெக்ஸ் வாட்சில் வரும் மாடலில். இது வந்து எல்லாமே வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டாங்க இப்போது. அண்ட் அப்படியே பாருங்கள், நிறைய மெக்கானிக்கல் வாட்சஸ் வந்து ஏகப்பட்டது, நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஏதாவது நல்ல மாடல் கிடைக்கும். அண்ட் சோனியோட ஒரு ஃபோன் ஒன்று பார்த்தேன், நல்ல கண்டிஷனான்னு பார்த்தா பட்டன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. சரி, அதனால் ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் விட்டாச்சு. ஸ்பீக்கர்ஸ், லேப்டாப்ஸ். அண்ட் இந்த ஆர்ட் ஒர்க் வந்து நண்பர் ஒருத்தர் வாங்கியிருந்தார், புத்தாவோடது. செம்ம பெயிண்டிங்கு, செம்ம ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதை டச் பண்ணால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அந்த பெயிண்டிங்கு. ஸோ நல்ல கண்டிஷனில் இருந்தது. நண்பர் வாங்கி பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். அண்ட் இந்த சோனியோட மல்டி ஆல்-இன்-ஒன் சிஸ்டம் மாதிரி டேப்பு, சிடி இதெல்லாம் போடுற மாதிரி ஒரு செட்டு பார்த்தோம். நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. ஸோ இது வந்து எடுத்து ரெஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நண்பர் வாங்கியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. பட் சோனி யூஸ்வலாக கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த லேம்ப் பாருங்களேன், இது வந்து இந்த ஹாலில் இதெல்லாம் வைக்கலாம், ஷோகேஸ் ஐட்டம் மாதிரி. அந்த பபிள், அந்த தெர்மோகால் பபிள் மாதிரி இருக்கிறது அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஹாலில் வச்சோன்னா. அண்ட் இந்த சவுண்ட் ரெக்கார்டர் ஒன்று சேலுக்கு வச்சுருந்தாங்க. 100 rupees சொன்னாங்க. பட் இது பிராண்டடும் கிடையாது அண்ட் கண்டிஷனும் புவராக தான் இருந்தது. ஸோ இது வந்து செட் ஆகாதுன்னு சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டோம். அண்ட் பிராஸ் ஐட்டம்ஸ் கேட்குறீங்க பாருங்கள், அங்கே தூரத்தில் ஒரு வால் இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னா ஓப்பன் பண்ணால் நீங்கள் தான் மாட்டிப்பீங்க, இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த கடைக்கு போயிட்டோம். இங்கே பாருங்கள், நல்ல ஷோகேஸ் கிஃப்ட் ஐட்டம் மாதிரி, கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்தது. சூப்பராக. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணால் கூட செக் பண்ணி பாருங்கள், இந்த லொக்கேஷனில் வாங்கிட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம். நீங்கள் ஹைஃபை செட்டு கேட்குறீங்க இருக்கான்ட்டு, அப்பப்போ 1-2 வருது இந்த மாதிரி நல்ல கண்டிஷனில். இது வந்து மிஸ்டர் ஜானிகிராமன் ஷாப்பில் தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து எஃப்எம் ஒர்க் ஆகுது, மற்ற டேப் இதெல்லாம் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொன்னார். ஸோ நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அது சொன்னல, நான் இந்த செட்டு வந்து இவர் கடைக்கு வந்துருச்சு. இப்போ வந்து 2100 கோட் பண்ணுறாரு. ஆனால் நான் ஒர்க்கிங், எடுத்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ செக் பண்ணி பாருங்கள். அண்டு நிறைய சிடிஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க என்னெல்லாம் இருக்குது இதுன்ட்டு. அகெயின் வாட்சஸ், இந்த கடையில் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்ச் இருந்தது. இது பாருங்களேன், நல்லா இருக்குல்ல இந்த வாட்ச்சு. ஒரு ஸ்ட்ராப் மிஸ் ஆகுது, அது மட்டும் இருந்திருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு அந்த ஸ்ட்ராப்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு சங்கிலி மாதிரி. ஸோ வாட்சஸ் அதாங்க, காலையில் வந்தால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து
ஃபஸ்ட்டு கூட்டமே இந்த கடையில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது, வாட்சஸ் கடையில். அண்ட் இந்த லொக்கேஷனில் வந்துட்டு நிறைய புது ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வாஷர் ஐட்டம்ஸு, பவர் வாஷர்ஸ் இதெல்லாம் கூட இருந்தது. ஸோ அப்படியே பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்ட்டு. அண்டு PS3 பார்க்க முடிஞ்சது. அப்போ தான் கொண்டு வந்து எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருந்தார். நிறைய கடைகள் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து அப்போ தான் எடுத்து வச்சுட்டு இருந்தார். இந்த லொக்கேஷனில் இருக்குது. சப்போஸ் PS3 அவைலபிளாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அந்த டிவி கூட லாஸ்ட் டைம் இந்த டைனோரா டிவி கவர் பண்ணியிருப்பேன் நான். அதுவும் வந்து இன்னும் கொண்டு வந்திருந்தார். அண்ட் இந்த ஷாப்பில் கோத்ரேஜோட டைப்ரைட்டர் பார்க்க முடிஞ்சுது. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்ததுங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்தது. ஸோ கோத்ரேஜ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்க, டைப்ரைட்டர் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சென்டர்லேயே வரும், மார்க்கெட்டோட சென்டர்லேயே வரும். அண்ட் பக்கத்துலேயே நிறைய ஸ்பேர்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, வாட்சஸ், அடாப்டர்ஸு. அண்ட் கோயில் பக்கத்தில் இந்த கடை இருக்குங்க. காயின்ஸு கேட்குறீங்க, காயின்ஸ் எல்லாம் இருக்கான்ட்டு. டெடிக்கேட்டடாக இந்த காயின் கடை வந்து எவ்ரி வீக் இருக்குங்க. ஸோ இது வந்து வார வாரம் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் இருக்குது. காயின்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தேடுற காயின்ஸ் இல்லை நோட்ஸ் கூட இருந்ததுன்னா கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஓல்டு நோட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது எவ்வளோ வருது? 1500. இது 1600. எது? ஓ, இது 1800, இது 1600. ரெண்டு 2500. ஓகே. அந்த இதெல்லாம் 1700, 2600, 2200. ஓ, ரெட் எல்லாம் கொஞ்சம் பவரா? 2600, 1800, 3300, 4500. ஜென் செட்டு? வாட்டர் வாஷ். ஓகே. 6500, 5500, 6500, 5500. ஓகே. என்ன? பட்டி. ஓ, ஓகே. ஓ, பட்டி போட்டுருங்க. அண்ட் இந்த வாரமும் வந்துட்டு நிறைய சால்ட்ரிங் மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சால்ட்ரிங் அயன் கிட்ட இருந்தது. ஸோ இது பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது சேல் ஆகாமல் இருக்குது 2-3 வாரம்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரிப்பேர் பண்ணுவீங்க, ரெஸ்டோர் பண்ணுவீங்கன்னா எடுத்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அங்கேயே வந்து நிறைய 2-in-1 சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் கடை இன்னும் ஃபுல்லாகவே போடலை. ஸோ சப்போஸ் நீங்கள் ஆஃப்டர்நூன் மேலே போகிறீங்கன்னா இது செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கேம் சிடிஸ் கேட்குறீங்க. மிஸ்டர் ஜானிகிராமன் ஷாப்பில் தான் இருந்தது இந்த கேம் சிடி. ஸோ இப்போ அவைலபிளாக இருந்ததுன்னா இருக்குமான்னு தெரியல. பட் சப்போஸ் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். சிடிஸ், கேசட்ஸ் எல்லாம் கூட நிறைய போட்டு வச்சுருந்தாரு. அண்ட் இந்த சேர் பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே ஆல்ட்ரு பண்ணால் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். பட் நல்லா இருந்தது. 2000 ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன் ப்ரைஸ். ஸோ ஹாலில் போட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்கலாம். அண்ட் ஃபிலிப்ஸோட ஒரு 2-way ஸ்பீக்கர்ஸ் 2 இருந்தது. ஐ திங்க் 2-way ஸ்பீக்கர்ஸ் தான். ஆமாம். ஸோ 2 பீஸ் இருந்தது. நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. அண்ட் ஃபிலிப்ஸோட ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இது கொஞ்சம் பாப்புலர். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான். அதுவும் ஸ்பீக்கரோடு வச்சுருந்தாரு. ப்ரொஜெக்டர்ஸ் அண்ட் அதர் ஹோம் தியேட்டர்ஸும் இருந்தது. அண்ட் இந்த செட்டு பாருங்கள், இது வந்து ஒரு அசம்பிள்டு டேப் செட்டு தான், கேசட் பிளேயர். ஸோ இதுவும் வந்து சேலுக்கு இருந்தது. சவுண்ட் பார்ஸ் இங்கே பார்க்கலாம். அண்ட் கார் ஆடியோஸ், பவர்ஃபுல் ஏவிஆர்ஸ் கூட இங்கே சேலுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ சப்போஸ் வரீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மேக் புக்ஸு அண்ட் அதர் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் கிராமஃபோன் ஒன்று இந்த ரெக்கார்டு உடஞ்சி போயிருந்தது. ஸோ இந்த ரெக்கார்டு வந்து யூஸ்வலாக கீழே போட்டாவே உடஞ்சிரும்னுவாங்க, இந்த 78 RPM ரெக்கார்ட். ஸோ அது ஆனால் இதோட பைப்பு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன்ட்டார். ஸோ இதை மட்டும் பாதி மட்டும் யார் வாங்கிட்டு போவான்னு தெரியல.
ஸோ நாட்டுக்கோழி முட்டை கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு பீஸ் 15 ருபீஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க. எடுத்து பார்த்தேன் நான். இந்த கொடி படத்தில் வர மாதிரி ஒன்றும் ரெடி பண்ணதில்லை. ஸோ நேச்சுரல் மாதிரி தான் இருந்தது. அண்ட் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. க்ளோஸராக கட்டி போட்டு வச்சுருந்தேன் நான் போல். அண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கலாங்க. நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். பேர்ட்ஸு அண்ட் இதில் பாருங்களேன், கோழிங்களுக்கு நடுவில் புறாவை போட்டு வச்சுருந்தாங்க. டே யார் ராணியோ மிலிட்ரி நீங்கள் என்ன பண்ணுறேன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுற? கோழி கொத்திட போகுது. ஹாய் சொல்லிடு. கொத்துமா கோழி? ஹாய். ஒரு கோழி எடு எடு. வாவ் சூப்பர். பிடிச்சிருக்கா? 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 ஓகே ஓகே சொல்லு. ஓகே சூப்பர். ஸோ இந்த கேஜஸ் எல்லாம் பாருங்களேன். இது வந்து ஐ திங்க் முயல் வைக்கிறதுக்கு எதுக்குன்னு தெரியல. அண்ட் ஒரு கேஜும் வந்து ஒரு பாக்ஸ் வந்து 6500 சொன்னாங்க. செம ஹெவி வெயிட்டாக இருந்தது. அதுவும் வந்து சேல்க்கு இருந்தது. அண்ட் நர்சரி சைடு நிறைய இன்றைக்கி ரோசஸ் பார்க்க முடிஞ்சதுங்க. எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. எல்லாம் ஃபீல் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. சைஸை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. எல்லாம் 80 ருபீஸாக இதை சொன்னாங்க. ஒரு செடி ஒரு இது நிறைய இருந்தது. ரோஸ் வந்து இன்றைக்கி நிறைய பார்க்க முடிஞ்சிது. சாமந்தி அழகழகாக இருந்தது. ஸோ இந்த ஏரியா போனாவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்ட்டு. அண்ட் இந்த ரோசஸ் எல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. எல்லாமே ஒரு ப்ரைஸ். 2 பீஸ் செட்டு 250 ரூபா. இது 350. 3 500 ரூபாவா? 3 500 ரூபா. 2 500. ஓகே. ஸோ இந்த லேடிஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ப்ரைஸோடு போட்டிருக்காங்க 100 ருபீஸ்ன்ற மாதிரி. ஸோ எல்லாமே வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி 100லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் எல்லா ஐட்டமும் 100க்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த சைடு வரீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது டிசைனர் வெரைட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஸோ நாகப்பழம்லாம் ஏகப்பட்டது வந்திருந்ததுங்க. சீசன் போல் இப்போது நல்லா குமிச்சு வச்சுருந்தாங்க. மாம்பழம் ஆஸ் யூஷுவல் தான். எல்லாம் வந்து இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பேரிச்சம்பழம்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி டைப்பில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது, பட் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு மீடியமாக இருக்கும் இந்த பேரிச்சம்பழம். அண்ட் ஈச்சம்பழம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும். இது சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லேயர்லேயே கொட்டை வந்துடும். ஸோ அதனால் சாப்பிட்றது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இந்த பெட் ஸ்ப்ரெட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு 750ங்க. ஸோ இது பாருங்கள் அப்படியே மாடல்ஸ் இதெல்லாம் இருக்குது, கலர்ஸு டைப் இதெல்லாம். ஸோ எல்லாமே வந்து 750ன்ற மாதிரி சொன்னார். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஷாப்ஸ் வந்து கொஞ்சம் ஷாப்ஸ் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்தது. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் குயிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். கிளைமேட்டு செமையாக இருந்தது. காலையில் மத்தியானம் எப்படின்னு தெரியல. சப்போஸ் வரீங்கன்னா கேர்ஃபுல்லாக வாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.